ரூ. 1,00,000 பேசிக் சேலரி இருக்குன்னா அதுல 10% வரைக்கும் நான் வந்து இந்த என்பிஎஸ்ல வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஏன் 14% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு. அப்போ அந்த 14,000 என்னோட கான்ட்ரிபியூஷனா கொடுக்கலாம். ஓகே. அது போக வருஷத்துக்கு ரூ. 50,000 வந்து என்னோட செல்ஃப் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய ஹை சேலரியில 14,000 rupees into 12 போட்டு பாருங்க. கிட்டத்தட்ட அதுவே 1,10,000 போட்டா 1,20,000, 4,000 into 12 போட்டா அது ஒரு 48,000, 1,68,000 பிளஸ் நான் ஒரு 50,000 போடுறேன்னா 2 லட்சம். இவ்வளவுத்துக்கும் நான் வந்து என்னோட ஹை டாக்ஸ் ரேட் ஆஃப் 30% மேல இருந்ததுன்னா கட்டவே வேண்டாம். சோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒன்னு அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு அது ரொம்ப அருமையான திட்டம். அரசாங்கத்துல நான் வேலை செய்யல, நான் ஒரு தனியார் துறையில வேலை செய்யறேன். அப்ப நான் டிசிஎஸ்ல இருந்து நான் ஒர்க் பண்ணேன். டிசிஎஸ்ல எனக்கு ஹை பேசிக் சேலரி இருக்கு. இல்ல நான் ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன், இல்ல கேப்ஜெமினில ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து பேசிக் சேலரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்பிஎஸ் யூஸ் பண்றதுல தவறே கிடையாது. சூப்பர் சார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த 50,000 மட்டும் தான் வரி சலுகை கிடைக்கும்னு. நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா என்பிஎஸ்க்கு. ஸோ அதுக்கும் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது. கண்டிப்பாக எம்ப்ளாயியா இருக்கிறவங்க பேசிக் சேலரியில 14% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சூப்பர் சார். ஆனா அதுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே. என்பிஎஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சூப்பர் சார்.